Die Verabredung. Stress. Lesen Sie die E-Mail. Read the email. Markieren Sie die Modalverben können, müssen, wollen. So model verbs. நம்ம இங்கிலீஷில் could, should அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, would அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ können வந்து could, can இல்லைன்னா couldக்கு யூஸ் பண்ணுவாங்க. müssen வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், have to. wollen வந்து will இல்லைன்னா would. ஸோ கேன் குட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? உங்களால் பண்ண முடியுமா, என்னால் படிக்க முடியும், என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ich kann kommen, ich kann lernen. ஸோ என்னால் படிக்க முடியும். முஸ்ஸன்னா கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், ich muss lernen, ich muss arbeiten. ஸோ நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும். போலன் வந்து பர்மிஷன் கேட்குறது, என்ன சொல்கிறது, போலன் we are in kino game. ஸோ நம்ம சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறது, விருப்பத்தை கேட்குறது, அவங்களோட விருப்பமே தெரிஞ்சுக்கிறது. போலன் யூஸ் பண்ணுவோம். Unterstreichen Sie die andere Verben. ஸோ இதில் இந்த லெட்டர் படிக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு லெட்டர் படிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்டர் படித்தாலே அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா A1 எக்ஸாமில் கண்டிப்பாக லெட்டர் ரைட்டிங் இருக்குது. A1 மட்டுமே இல்லை, எல்லா எக்ஸாம்லேயும் எல்லா லெவல்லையும் லெட்டர் ரைட்டிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஹலோ யோஹானா, ஹலோ யோஹானா, கமா போட்டிருக்காங்க. கமா போட்டுட்டு இங்கே ஸ்மால் லெட்டர்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கவனிச்சிங்களா? அதையும் பாருங்கள். இஷ் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹலோ யோஹானா, ich habe ein Problem. ஸோ ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். ஸோ இது யார் படிக்கிறீங்க? யாராச்சும் ஒருத்தர் படிங்க. வெற்றி படிக்கிறாங்க. ஹலோ ஜோஹானா, ஜோஹானா, ஜோஹானா. ஸோ யோஹானா, Johanna, ich habe ein Problem. Wir können leider nicht ins Kino gehen. Stress. Hannes ist bis Dienstag in Hamburg und ich muss jeden Tag arbeiten. Am Wochenende, am Abend muss ich noch einkaufen und kochen. Und die Kinder müssen Hausaufgaben machen und wir für die Schule lernen. Zum Arzt muss ich auch nachgehen. Am Sonntagnachmittag wollen die Kinder und ich meinen Bruder besuchen. Wollen wir nachstehen? Okay, am Mittwoch zum Yoga gehen. Oder musst du arbeiten? Liebe Grüße. சூப்பர் சூப்பர் வெற்றி, நல்லா படிச்சீங்க. அங்கங்க சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கு, அது சரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹலோ யோஹானா, ich habe ein Problem. Wir können leider nicht ins Kino gehen. So I have a problem. We could not unfortunately go to the cinema. நம்மளால சினிமாக்கு போக முடியாது அப்படின்றாங்க.
ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் இருக்கா அவங்களுக்கு. Hannes ist bis Dienstag in Hamburg und ich muss jeden Tag arbeiten. Auch am Wochenende. So Hannes அவரோட ஹஸ்பண்ட் நேம் வந்து ஹானஸ். அவங்க ஹம்பூர்ல இருக்கிறாங்க. டியூஸ்டே வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. இவங்க வந்து எவ்ரிடே ஏடன் டாக் அப்படின்னா எவ்ரிடே வந்து எனக்கு வேலை இருக்கு. ஈவன் வீக்கெண்ட் ஆல்சோ வேலை இருக்கு. Am Abend muss ich noch einkaufen und kochen. ஸோ ஈவினிங்கில் கூட நான் கண்டிப்பாக ஷாப்பிங் போகணும், குக் பண்ணணும். Und die Kinder müssen Hausaufgaben machen. ஸோ சில்ட்ரன் கூட நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். Und viel for die Schule lernen. ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. Zum Arzt muss ich auch noch gehen. ஸோ டாக்டர் கிட்ட கூட நான் போகணும். Am Sonntag Nachmittag wollen die Kinder und ich meinen Bruder besuchen. So Sunday ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் என் பசங்களும் நானும் வந்து என்னோட பிரதரை மீட் பண்ண போகிறோம், விசிட் பண்ண போகிறோம். Wollen wir nächste Woche Mittwoch zum Yoga gehen? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வெட்னஸ்டே யோகா போகலாமா அப்படின்னாங்க. ஆர்டர் musst du arbeiten. ஆனால் உனக்கு வேலை இருக்கா? ஸோ liebe Grüße மாறா. ஓகே, இங்க எந்த இடத்துல எல்லாம் அது மாடல் வேர்ப் எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்கிறாங்க இங்க செக் பண்ணிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ மிஸ்ஸன் வந்து இஷ்ஷுக்கும் ஏர் எஸ்எஸ்சிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இஷ் முஸ். நீங்க கண்டிப்பா இந்த வேலை செஞ்சே ஆகணும். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கணும் கரெக்டா, அது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். வேலை செய்யணும்னா வேலை செய்யணும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சே ஆகணுன்ற விஷயத்துக்கு எல்லாம் மிஸ்ஸன் யூஸ் பண்ணுவீங்க. கர்ணன் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? உங்களால பண்ண முடியுமா, வர முடியுமா, படிக்க முடியுமா, இல்லை ஏதாவது சொல்லணும், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கர்ணன் யூஸ் பண்ணுவீங்க. ஓலன் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இஷ் முஸ் லேர்னன், இஷ் கன் ஸ்ப்ரெஷன் என்னால் பேச முடியும். இஷ் வில் ஸ்ப்ரெஷன்னா ஐ வாண்ட் டு ஸ்பீக். அதே மாதிரி தான் து முஸ்ட், சி முஸ், விஆர் மியூசன், இஆர் முஸ்ட், ஜி மியூசன். ஸோ மேலே இருக்கிறதுக்கு எதுக்குமே உம்லோட், இஷ் து சிக்கு உம்லோட்டே கிடையாது பாருங்க. கீழே ப்ளூரலுக்கு எல்லாத்துக்குமே உம்லோட் இருக்கு. மியூசனுக்கு கோனனுக்கு உம்லோட் இருக்கு, ஓலனுக்கு எதுக்குமே கிடையாது. ஸோ எல்லாமே என்ன மைனூட்டா இருக்குது, எல்லாமே நீங்க கவனிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ என்னன்னா இது மிஸ் அண்ட் மாடல் வேர்ப்ஸ் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது. எப்படி மாறுது? ஸோ நான் இங்கே டைப் பண்றேன். ஸோ இஷ் நம்ம வேர்ப் எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இஷ் ஆர்பைட்டர் அம் ஜாம்ஸ்டாக், நான் சாட்டர்டே ஒர்க் பண்றேன் அப்படின்னு இருக்கு. இப்போ மாடல் வேர்ப் வந்துச்சுன்னா எப்படி போடணும்னா இஷ் முஸ் அம் ஜாம்ஸ்டாக் ஆர்பைட்டன். ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஏதாவது பதில் சொல்லுங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா ரெண்டு சென்டென்ஸ்க்கும்? Yes, ma'am. Yes, yes, yes. நான் பேசுறது ஒருவேளை லேட்டா கேக்குதா, இல்ல யாராச்சும் பதில் சொன்னதா நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க. என்னப்பா? இன்னொரு டைம் சொல்லுங்க மேம், புரியல மேம். இல்ல ரெண்டு சென்டென்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வெர்ப் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு மேம். அந்த மாடல் வெர்ப் வரும்போது லாஸ்ட்ல மாறுதா மேம்? வெரி குட்மா, வெரி வெரி சிம்பிள். நம்ம நார்மலா நம்ம எழுதுறோம் அப்படின்னா இஷ் ஆர்பைட்டே அம் சாம்ஸ்டாக், இஷ் லர்னே அம் நாக்மிட்டாக்,
ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் நார்மல் சென்டென்ஸ் எழுதும் போது வேர்ப் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுவும் என்ன பண்ணியிருக்கோம், கான்ஜுகேட் பண்ணியிருக்கோம். கான்ஜுகேஷன் என்னன்னா இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும், தூன்னா எஸ்டில எண்ட் ஆகணும், எர்எஸ்சி வந்தா டீல எண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கான்ஜுகேஷன் பண்ணியிருக்கோம். இதுவே இப்போ மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணீங்கன்னா, மாடல் வேர்ப்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க நான் சொல்லிட்டேன். எதுக்கு கார்னன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, உங்களால இந்த வேலை செய்ய முடியுமா அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் கேர்னன் யூஸ் பண்ணுவீங்க. மிஸ்ஸன் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா செஞ்சே ஆகணும்ன்ற விஷயத்துக்கு எல்லாம் மிஸ்ஸன் யூஸ் பண்ணுவீங்க. ஓலன் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, மற்றவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓலன் யூஸ் பண்ணுவீங்க. இல்ல உங்களோட விருப்பத்துக்கு சொல்றதுக்கும் ஓலன் யூஸ் பண்ணுவீங்க. இது இப்போ வந்து மாடல் வேர்ப் வந்துச்சுன்னா மாடல் வேர்ப் செகண்ட் பிளேஸ்ல போட்டுடணும். அது கான்ஜுகேட் பண்ணும். இஷ்னா முஸ், இல்ல இஷ் கன், இஷ் வில், து முஸ்ட், து கன்ஸ்ட், டு வில்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கான்ஜுகேட் பண்ணி செகண்ட் பிளேஸ்ல போட்டுடணும் மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும்னா. ஸோ நான் சாட்டர்டே ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் ஆர்பைட்டே ஆம் ஜாம்ஸ்டாட். நான் கண்டிப்பா சாட்டர்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இஷ் முஸ் ஆம் ஜாம்ஸ்டாட் ஆர்பைட்டன். அந்த வேர்ப் செகண்ட் பிளேஸ்ல இருக்க வேர்ப் வந்து கடைசியில போட்டுடுவோம். இது வந்து எதுவுமே கான்ஜுகேஷன் பண்ண மாட்டோம், ஃபுல் வேர்ப் அப்படியே போட்டுடணும். அது லாஸ்ட்ல. இப்ப புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நார்மலா எழுதணும். மாடல் வேர்ப் இல்லாம ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா வேர்பு செகண்ட் பிளேஸ்ல போடுவோம் கான்ஜுகேட் பண்ணி. மாடல் வேர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாடல் வேர்பு கான்ஜுகேட் பண்ணி செகண்ட் பிளேஸ்ல போடுவோம். இன்னொரு வேர்பு கடைசியில எண்ட்ல போடுவோம். அதுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரிதான் கொஸ்டின் கூட. இப்போ ஆர் பை டெஸ்ட் டூ, நீ வந்து சாட்டர்டே ஒர்க் பண்றியா, ஆர் பை டெஸ்ட் டூ ஆம் ஜாம்ஸ்டாட் அப்படின்னு கேட்பேன். நீ சாட்டர்டே ஒர்க் பண்றியா அப்படின்னு கேட்பேன். இது மாடல் வேர்ப் யூஸ் பண்ணனா முஸ்ட் டூ ஆம் ஜாம்ஸ்டாட் ஆர்பைட்டன். நீ சாட்டர்டே கண்டிப்பா வேலை செஞ்சு ஆகணுமா, கண்டிப்பா செய்யணுமா. क्वेश्चन கூட அதே தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். நீங்க வந்து எதுவுமே கிராமரா நினைச்சு பார்க்காதீங்க. இது ஒரு பேட்டர்னா நீங்க படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒருவேளை கிராமர் நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இது இஷ்முஸ் ஆம் ஜாம்ஸ்டாக் ஆர்பைட்டன், இஷ்முஸ் ஆம் நாக் மிட்டாக் லேர்னன். ஸோ மத்தியானத்துக்கு மேல நான் படிக்கணும், இல்ல காலையில நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் அப்படியே நீங்க இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல எங்கெல்லாம் வந்து இந்த மாடல் வேர்ப்ஸும் அதர் வேர்பும் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல வி ஆர் கார்னன் இருக்கா, வி ஆர் கார்னன் அதர் வேர்பு எண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க. டி கிண்டர் மிஷன். எதுப்பா? டி கிண்டர் மிஷன். ஓகே. கிண்டர் மிஷன் ஹவுஸ் ஆஃப் ஜெடன் டாக். மேசன். மேம் ஆபன் முஸ். ஆபன் முஸ். அதுக்கு மேல கூட ஈஷ் முஸ் இருக்கு, ஏடன் டாக். ஸோ இஷ் முஸ். அப்புறம் அதர் வேர்ப் வந்து ஆர்பைட்டன் எண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி அமாபன் முஸ் செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கு, ஐன் காஃபன் உன் கோக்கன். அப்புறம் கிண்டர் முஸ்ஸன் மாக்கன் லேர்னன். முஸ் இஷ்னா கேயன். அப்புறம் ஓலன் இங்க இருக்கு இல்லைங்களா. ஆர்டர் மஸ்ட் டு ஆர்பிட்டன். ஆர்டர் மஸ்ட் டு ஆர்பிட்டன். சூப்பர்.
இப்போ இது புரிஞ்சது இல்லைங்களா? இதுதான் இங்கே சொல்றாங்க. we are können nicht ins Kino gehen. so மாடல் verb செகண்ட் பிளேஸ்ல அதர் verb கடைசியில போயிடுச்சு. அதே மாதிரி கொஸ்டின்ல வரும்போது மாடல் verb wollen wir zum yoga gehen. so யோகாக்கு போலாமா அப்படின்னு அவங்க விருப்பத்தை கேட்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதெல்லாம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இந்த லெட்டர் படி பார்த்தா? வேலை டெய்லி செஞ்சே ஆகணும். ஆர்பிட்டர் jeden Tag arbeiten. அப்புறம் ஷாப்பிங் சமைக்கணும். ஷாப்பிங் einkaufen kochen. அப்புறம் பசங்க சில்ட்ரன் ஹவுஸ் ஆஃப் டாபன் மார்க்கன் ஹோம்ஒர்க் பண்ணணும் லேர்னன். ஓகே அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போகணும். டாக்டர் ஓகே ஸோ அதுக்கப்புறமா வேற என்ன அவங்க விருப்பத்தை என்ன சொல்லியிருக்காங்க? யோகா போகலாம் சொல்லிருக்காங்க. யோகாக்கு போலாம். யோகாக்கு பிரதர் மீட் பண்ண போறோம். பிரதரை மீட் பண்ண போறோம். ஓகே சூப்பர். ஓகே ஸோ இப்போ மேலே இருக்கிற லெட்டருக்கான ரிப்ளை இது சரிங்களா? இந்த ரிப்ளைல வந்து நீங்க எந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும். Liebe Mara, dear Mara, oh yeah, so ein Stress, oh ja, so stressful. We are können uns gerne am Mittwoch treffen. கண்டிப்பா நம்ம வெட்னஸ்டே மீட் பண்ணலாம். Ich dash bis 16 Uhr arbeiten. மேல இருக்கிற லெட்டர் கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. Muse வரணும். முஸ் வரணும். Ich muss. ஸோ நான் அவங்க வந்து 4 மணி வரைக்குமா 16னா 4 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணும். So ich muss bis 16 Uhr arbeiten. Aber then அதுக்கப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா வேணா பார்க்கலாம். பார்க்க முடியும். முடியுன்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? können. Aber then können wir uns sehen. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். So 17 Uhr 5 மணிக்கு ஓகேவான்ற மாதிரி. அப்புறம் இங்க யோகா போலாமா இல்ல ஜாகிங் போலாமான்னு கேக்குறாங்க. ஓலன் தான். ஆனா இங்க எப்படி கான்ஜுகேட் பண்ணுவீங்க? Wills to do. So yoga gehen oder Wollen. ஆமா Wollen wir joggen. Am Freitag macht Albert eine Party. So Friday வந்து ஆல்பர்ட் ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. Dash here common. ஓல்ட் இல்ல இங்க வந்து ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ண. அவங்க விருப்பத்தை வேணா கேக்குற மாதிரி கூட சொல்லலாம். இல்ல உன்னால வர முடியுமான்னு கூட கேட்கலாம். இங்க வில்ஸ்ட் இயர் IHR வந்திருக்கு. அப்ப என்ன கான்ஜுகேட் பண்ணுவீங்க? ஓல்ட் ஓல்ட் அப்படி இல்லைன்னா நீங்க இது கூட சொல்லலாம். காண்ட் உங்களால வர முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு சரிங்களா? காமன் வியர் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். டெலிஃபோன் பண்ணி பேசிக்கலாம் நாளைக்கு.
Conan, ma'am. ஓலனா மேம்? இல்ல ஓலன்னா பேசலாமா அப்படின்னு இது பண்றதுக்கு. சார் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். மியூசன்? மிஸ்ஸனும் இல்ல, கேர்னன் தான் வரும். we are கேர்னன். we could நம்ம நாளைக்கு பேச முடியும்ன்ற மாதிரி. ஓகே. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பேசுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ நான் இந்த ஆடியோ ப்ளே பண்றேன், அது கேளுங்க. Was machst du morgen? Hast du Zeit? Oh, tut mir leid. Morgen muss ich arbeiten. Schade. Und am Dienstag? Das geht. Wir können ins Kino gehen. Gute Idee. Wann? Um 7:30? 7:30 ist super. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இது கேட்டிங்களா? எஸ் மேம். வாஸ் மார்க்ஸ் டூ மார்கன். ஸோ நாளைக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஹாஸ் டு சைட், டைம் இருக்கா அப்படின்னா டுட் மியர் லைட், ஐ எம் சாரி. மார்கன் முசிஷ் ஆர்பைட்டன், மார்னிங் எனக்கு வேலை இருக்கு. ஷாடா ஆம் டீன்ஸ்டாக், ஸோ டியூஸ்டே எப்படி? தஸ் பாசிபிள், தஸ் கேட்டுன்னா தட்ஸ் ஓகே பாசிபிள். வியர் கனன் இன் ஸ்கீனோ கேயன், சினிமாக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. கூட்டே ஈடே, குட் ஐடியா. ஒன் ஹால்பாக்ட், ஹால்பாக்ட்னு என்ன டைம்? 7:30. ஓகே, ஹால்பாக்ட் இஸ் சூப்பர். ஸோ சூப்பரான டைம் அப்படின்றாங்க. ஸோ மறுபடியும் கேளுங்க அவங்க எப்படி பேசுறாங்க. Was machst du morgen? Hast du Zeit? Oh, tut mir leid. Morgen muss ich arbeiten. Schade. Und am Dienstag? Das geht. Wir können ins Kino gehen. Gute Idee. Wann? Um 7:30? 7:30 ist super. ஓகே, இதே மாதிரி தான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க பேச போறீங்க. ஓகேவா? ஸோ வாஸ் மார்க்ஸ் டு மார்கன், ஹாஸ் டு சைட், டுட் மீ லைட், மார்கன் மூசிஷ். இந்த ஆர்பைட்டனுக்கு பதிலாக வேற ஏதாவது போடுங்க. ஜூம் ஆர்ட்ஸ் கேஎன், டாக்டர் கிட்ட போகணும். ஸ்போர்ட் மார்க்கன், ஜூம் ஸ்ப்ராக் கோர்ஸ் கேஎன், லாங்குவேஜ் கிளாஸ் போகணும். லேர்னன், படிக்கணும். இல்லை மைன் எல்டன் பெசுக்கன், இல்லைன்னா உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே நீங்கள் போடலாம். ஷாடர்னா புவர், பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. உண்டாம் டீன்ஸ்டாக், ஸோ சரி டியூஸ்டே எப்படி? இந்த டியூஸ்டேக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது டே போடுங்க. ஓகே, தட் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். வி ஆர் கனன் இன் ஸ்கீனோ கேயன், ஸோ வி குட் கோ டு த சினிமா. அந்த இன் ஸ்கீனோ கேயனுக்கு பதிலாக இன்ஸ் கேஃபி கேயன், யோகா மாக்கன், டான்சன் கேயன், டெனிஷ் பீலன், ஃபராட் ஃபாரன். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். கூட்டே இடே. ஒன் ஹால்பாக்ட், ஸோ ஹால்பாக்ட் இந்த டைமுக்கு பதிலாக வேற ஏதாவது டைம் சொல்லலாம். ஹால்பாக்ட் இஸ் சூப்பர், ஸோ இந்த டைம் சூப்பர். சரிங்களா? ஓகே. ஓகேவா? ஓகே மேம். ஸோ யார் யார் பேச போறீங்க இப்போ சொல்லுங்க நீங்களே. வெற்றி பேசுறேன் மேம். வெற்றி யாரோட பேசுவீங்க? வேற யார் ரெடி? யார் ரெடி சொல்லுங்க. யாரும் ரெடி இல்லையா? சரி என்கிட்ட பேசுங்க வெற்றி. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் செகண்ட் கேரக்டர் மேம்? ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு செகண்ட் டைம் செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. Was machst du morgen? Hast du Zeit? Tut mir leid. Morgen muss du Muss. machen. Morgen muss. Morgen muss Sport machen. Schade. Und am Donnerstag? Das geht. Wir können ins Café gehen. Gute Idee. Idee. Idee, wann? Um 6:30. 6:30 ist super. Okay. Next. First correct na பண்றேன். Was machst du morgen? Hast du Zeit? Tut mir leid, morgen muss ich Tennis spielen. Schade. Und am Samstag? Das geht. Wir können Tennis spielen. என்ன சொல்றீங்க? டென்னிஸ் ஸ்பீலனா? டென்னிஸ் ஸ்பீலன். ஓகே ஓகே ஓகே. நானே அதேன்னு சொன்னேன் நானு. நீங்களா சொன்னீங்க? Wir können fahren. Gute Idee. Wann? 8 Uhr? Halb 8. வெறுமனே 8 சொன்னேன். 8 o'clock. Okay. 8 Uhr. 8 Uhr ist super. சூப்பர். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வேறு யாருமே ரெடியாக இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒன்று இந்த நாளைக்காச்சும் நீங்கள் பேசணும். நீங்களாவே ரெடியாக வந்துடுங்க. யாரோட பேசணுன்றது நீங்களாவே ரெடியாக வந்துடுங்க. பேசிட்டு நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்களே பேசிட்டு யாரோட ரெடியாக பேச வரீங்களோ நாளைக்கு வந்து பேசணும். ஓகேவா?